இந்த நாள் புதிய நாள். நண்பர்களே, இந்த நாள் நிஜமாகவே புதிய நாளாக இருக்கிறது. நமக்கு ஒரு புதிய கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது, புதிய பலன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் வாழ்வின் எப்பேற்பட்ட சவால்களையும் நீங்கள் சந்தித்து மேற்கொள்ள முடியும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம் உங்களுடைய வாழ்விலே வெளிப்படும். அவர் இரக்கங்களின் ஐஸ்வர்ய உள்ளவராக இருக்கிறார். திரளான மீட்பவரிடத்தில் இருக்கிறது. எல்லாவற்றையும் அவர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். நீங்கள் இந்த நாளில் எப்பேற்பட்ட ஒரு சவால்களை சந்தித்துக் கொண்டிருந்தாலும், ஒரு கடினமான பாதையில் சென்று கொண்டு இது எப்பொழுது முடியும் என்று நினைத்து கொண்டிருந்தாலும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. எங்கு இருக்கிறது? யாரிடம் இருந்து வருகிறது? அது அவரிடம் இருந்து வருகிறது. அவரால் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க முடியும். வேதாகமத்திலே ஒரு அற்புதமான ஒரு இடம் வருகிறது. இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய இந்த உலக ஊழிய வாழ்வின் அந்த மேசியா மீட்பின் திட்டத்தின் அந்த மினிஸ்ட்ரியோட கடைசி நேரம், பயங்கரமான ஒரு நெருக்கடி மிகுந்த மன அழுத்தத்திற்குள்ளாகிற நேரம். அவர் ஊக்கமாக அந்த மீட்பின் திட்டத்தை குறித்து யோசித்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த அழுத்தத்தின் காரணமாக வேர்வைக்கு பதிலாக ரத்தம் பீறிட்டு வருகிறது. அந்த அளவு ஒரு ஸ்ட்ரெஸ்க்குள்ளாக அவர் செல்கிறார். அப்படி அவர் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது, ஆவியிலே பலப்பட்டு கொண்டிருந்த பொழுது, அடுத்த சிலுவை பாதையினுடைய எல்லா கடுமையான துயரங்களிலும் மாம்சத்தை வெளிப்பட்டு விடாமல் ஆவியிலே நிறைவாகி பிதாவின் சித்தத்தை மாத்திரம் செய்ய வேண்டும் என்பதற்காக தன்னை ஆவியிலே பலப்படுத்தி கொண்டிருந்த பொழுது அவருடைய சீடர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? தூங்கி கொண்டிருந்தார்கள். அது நமக்கு தெரியும். ஆனால் ஏன் தூங்கி கொண்டிருந்தார்கள்? ஏன் அப்பேற்பட்ட ஒரு மேசியா, ஒரு அற்புத அடையாளங்களும் ஒரு பவர் வல்லமை நிறைந்த ஒரு தலைவனை பக்கத்தில் வைத்துக்கொண்டு ஏன் அவர்கள் தூங்கி கொண்டிருந்தார்கள் என்றால், வேதாகமம் அற்புதமாக சொல்கிறது. லூக்கா 22:45 துக்கத்தினாலே அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு அவர்கள் எல்லாரும் சோர்ந்து போய் துக்கத்தில் மூழ்கி இருந்தபடியால் அவர்கள் உறங்கி கொண்டிருக்கிறதை கண்டாராம். ஏன் சோர்ந்து போய், ஏன் அவர்கள் அவ்வளவு சோர்வாக துக்கத்திலே இருந்தார்கள்? ஏனென்றால் அவர்கள் இந்த போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் அவர் சொல்வதை பார்த்து அவர்கள் துக்கத்திலே நிரம்பிவிட்டார்கள். இயேசு சொன்னது உண்மைதான். நான் சில பாடுகளுக்குள்ளாக போவேன், சில விஷயங்கள் நடக்கும் என்பதையெல்லாம் சொன்னது உண்மைதான். ஆனால் அதற்கு பின்பாக அவர் உயிர் தெழுவேன் என்று சொன்னார். அதன் மூலமாக பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு தருவேன் என்று சொன்னார். தேற்றவாளன் உங்களிடத்தில் வந்து திடப்படுத்துவார் என்று சொன்னார். அதை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, ஒரு முழுமையான படத்தை விட்டுவிட்டு, இன்றைய பிரச்சனைகளையும் நாளை அவர் எதிர்நோக்கிய பிரச்சனைகளையும் அவதை மட்டுமே நினைத்து கொண்டதினாலே அவர்கள் சோர்வடைந்து விட்டார்கள், துக்கமடைந்து விட்டார்கள். அந்த துக்கம் அவர்களுக்கு உறக்கத்தை, தூக்கத்தை கொடுத்து விட்டது. கடைசியாக யாருக்கு பக்கபலமாக நிற்க வேண்டுமோ, அதிகமாக நிற்க வேண்டுமோ, அந்த நேரத்திலே அவர்கள் தூங்கிவிட்டார்கள். இந்த நாளிலே சில வேளைகளிலே நீங்கள் துக்கத்தினாலே தூக்கத்திற்குள்ளாக சென்று கொண்டிருக்கலாம். காரணமின்றி எனக்கு தூக்கம் வருகிறதே, காரணமின்றி எனக்கு நித்திரை வருகிறது, என்னுடைய வாழ்வின் பிரச்சனைகளை யோசித்தாலே தூக்கம் வருகிறது என்றால், கர்த்தர் இந்த நாளிலே சொல்லுகிறார், ஒரு பிக் பிக்சர், ஒரு பெரிய படம் உன் வாழ்விலே இருக்கிறது. இந்த எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி, சோதனைகளையும் தாண்டி உன்னை நான் மீட்டெடுப்பேன், என்னுடைய காரணியம் முன்னே பெரியவனாகும் என்று கர்த்தர் சொல்கிறார். அவரோடு ஒரு வாழ்க்கையை வாழ்பவர்களுக்கு, அவருடைய கரத்தை பிடித்து வாழ்கிறவர்களுக்கு, அவருடைய சித்தத்தை செய்ய வாஞ்சியாக இருப்பவர்களுக்கு அற்புதமான காலங்கள் காத்திருக்கிறது. போராட்டமான காலங்கள் தற்காலிகமானவை. இன்னும் கர்த்தருடைய இரக்கம் உங்களுடைய வாழ்வில் அதிகமாக வெளிப்படும். இன்னும் அதிகமாக அவருடைய ஃபேவர் வெளிப்படும். இன்னும் அதிகமாக எதிர்பாராத சில தருணங்களினாலே நீங்கள் வாழ்வின் எதிர்பாராத உச்சங்களை அடைவீர்கள். அது எல்லாம் சாத்தியமாகும். கர்த்தர் அதை உங்களுக்காய் செய்து முடிப்பார். துக்கத்தினாலே உறங்குகிறவர்களாக அல்ல, மகிழ்ச்சியினாலே, ஒரு எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையுடன் நாம் மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நாள் புதிய நாள், எல்லா நாளுமே புதிய நாள். அவருடைய கிருபை நம்முடைய வாழ்வின் லட்சியங்களை நிறைவேற்ற நமக்கு உதவும். ஆமென்.